தமிழ் தயாளனோட இயக்கத்துல ஆதவன், ஷீலா, ஜாக்லின் உட்பட பல நட்சத்திரங்களோட நடிப்புல மலைவாழ் மக்களை மையப்படுத்தி ரிலீஸ் ஆகி இருக்க திரைப்படம் தான் கேவி. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மலைவாழ் மக்களை மையப்படுத்தி நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படம் அந்த படங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட கதையம்சத்தோட ரிலீஸ் ஆன படம்னே சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கொடைக்கானல் பக்கத்துல இருக்க மலைவாழ் கிராமம் தான் வெள்ளகேவி. வெள்ளக்காரங்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாலை, மருத்துவ வசதிகள் இல்லாததால அந்த ஊர் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. குறிப்பா பிரசவ காலங்கள்ல பெண்கள் படாத பாடுபடுறாங்க. அங்க வாழ்ற ஷீலாவுக்கு இரவு நேரத்துல பிரசவ வலி ஏற்படுது. ஊர் மக்கள் டோலி கட்டி அவங்கள தூரத்துல இருக்க மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த சமயத்துல பழைய பகை காரணமா ஒரு போலீஸ் டீம் அவங்களோட கணவர் ஆதவனை கொல்ல துரத்துறாங்க. ஷீலாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துச்சா, ஆதவன் உயிர் பொழைச்சாரா அப்படிங்கிறது தான் கெவி படத்தோட கதை. தமிழ் தயாளன் தான் இந்த படத்தை இயக்கி இருக்காரு. மலைவாழ் கிராமங்களோட பின்னணி, அங்க வாழ்ற மக்கள், அவங்க அனுபவிக்கிற சிரமங்கள், அரசு ஊழியர்கள், அரசு மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அவங்கள நடத்துற முறை எல்லாத்தையுமே சாட்டையடி பதிவா சொல்லி இருக்காரு புதுமுக இயக்குனர். கர்ப்பிணியா வர்ற ஷீலாவோட நடிப்பும் அவங்களோட கணவரா வர்ற ஆதவனுடைய கதறலும் தான் படத்துக்கு பெரிய பலமே. குறிப்பா பிரசவ வழியால ஷீலா துடிக்கிற காட்சி, அந்த இரவுல பேட்டரி லைட், லாந்தர் விளக்கோட காட்டுப்பாதையில தூக்கிட்டு போற மக்களோட அர்ப்பணிப்பு, தன் குழந்தைய எப்படியாச்சும் உயிர் பொழைக்கணும் அப்படின்ற ஷீலாவோட ஆசை எல்லாமே படத்தோட உயிரோட்டமான காட்சிகள்னே சொல்லலாம். இதை தவிர கணவர் மேல அன்பு காட்டுற காட்சி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தவிக்கிற காட்சிகள்ல உருக்கமான நடிப்பை கொடுத்திருக்காங்க ஷீலா. இன்னமும் சரிவர மருத்துவ வசதி கிடைக்காம தவிக்கிற இது போன்ற மலைவாழ் கிராம பெண்களோட துன்பவியல் அடையாளமா தெரியுறாங்க ஷீலா. அவங்க பிரசவத்தால கதறது படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் காதுல ஒலிக்குதுங்க. ஹீரோவா நடிச்ச ஆதவன் அப்பாவித்தனமான நடிப்புல மிரட்டி இருக்காரு. தன்னோட மலை கிராமத்துக்கு வசதி வேணும்ட்டு எம்எல்ஏ கிட்ட சண்டை போடும் போதும், கர்ப்பிணியா இருக்க தன்னோட மனைவி மேல பாசம் காட்டும் போதும், போலீஸ் பிடியில சிக்கி அடி வாங்கி அழுகிற காட்சிகள்லையும் அழுத்தமான நடிப்பை கொடுத்து யாருப்பா இவரு அப்படின்னு நம்மளை கேட்க வச்சிருக்காரு. திருப்பி அடிக்கிற ஒரு சில இடங்கள் மட்டும்தான் சினிமாத்தனம். இவங்களை தவிர அலட்சிய டாக்டரா வர்ற காயத்ரி, பயிற்சி டாக்டரா வர்ற விஜய் டிவி ஜாக்குலின், அவங்க உதவியாளர் ஜீவா, கஷ்டமான காலத்துல உதவ வர்ற கெவி கிராம மக்களா நடிச்சவங்க எல்லாருமே மனசுல நிக்கிறாங்க. கெட்ட போலீஸா வந்து கோபத்தை கக்கி இருக்காரு சார்லஸ் வினோத். ஒரு நல்ல கருத்தை, ஒரு விழிப்புணர்வு விஷயத்தை சாலை, மருத்துவ வசதி சரிவர கிடைக்காத மலை கிராம மக்களோட குரலா ஒலிக்கிற கெவி கருவை நம்ம பாராட்டியே ஆகணும். சம்பந்தப்பட்ட மலைப்பகுதிக்கே போய் இரவு நேரத்துல நேச்சுரலா படப்பிடிப்பு நடத்தி உழைப்ப கொட்டி இருக்காரு ஒளிப்பதிவாளர் ஜெகன் ஜெயசூர்யா. வைரமுத்துவோட வரிகள்ல, தேவா குரல்ல அந்த மாமலை பாடல் அருமையா இருக்கு. இடைவேளைக்கு அப்புறம் படத்தோட ஓட்டம் கொஞ்சம் டாக்குமெண்ட் பாணிக்கு மாறுறதும், சில விஷயங்கள் மாறி மாறி வர்றதும் கொஞ்சம் போர் அடிக்குது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான பதிவாக இருந்திருக்கலாம். ஆனாலும் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் இந்த மக்கள் இந்திய குடிமக்களா பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே உணர்ச்சிகரமா பல கேள்விகள் எழுப்ப வேண்டிய படமா கெவி வந்திருக்கணும். ஆனா சில சினிமாத்தனம் இடைவேளைக்கு அப்புறம் ஓவர் டோஸ் விஷயங்களால கொஞ்சம் தடுமாறிடுச்சு. படத்தோட கிளைமேக்ஸும் ஏமாற்றமா இருக்கிறது மைனஸா இருக்கு. ஆனாலும் கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளுக்கு நம்ம சுற்றுலா போகும்போது கெவி மாதிரியான மலை கிராமங்கள் இருக்கிறதும், அங்க இருக்க மக்கள் இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறதும், இன்னமும் அரசு தரப்புல உதவிகள் கிடைக்காததுமான பல விஷயங்களை ஒரு சினிமா மூலமா சொல்ல நினைக்கிற படக்குழுவை பாராட்டியே ஆகணுங்க. கெவி மலைவாழ் மக்களுடைய அவலக்குரல்.